ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மே சீரீஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ரொம்பவே கன்ஃபியூசிங்காக போகும் அண்ட் சில விஷயங்களை இன்டெரக்டாக தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் உங்களுக்கு டேரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் கதை புரியும். அண்ட் நம்ம ஹீரோவோட பர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்குறதுனால மட்டும்தான் அவன் ஹீரோவாக தெரியுதாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 3 எபிசோட் 12. போன எபிசோடில் நடந்த விஷயங்களை நமக்கு காமிக்கிறாங்க. மேசுகா ஃபேக்காக இருக்கிற அவங்க அம்மா நாக்கர்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட ஒரிஜினல் ஈசுமியோட ஆவி கவலைப்படுது. நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு பீஸ்ஃபுல்லான நாக்கர்ஸ் இதான வேர்ல்டாக இருக்கும்னு நான் நினச்சேன். நாக்கர்ஸ் ஹியூமன்ஸ் கூட ஒன்றா சேர்ந்து கோ எக்ஸிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. சில பேர் அந்த நாக்கர்ஸ் இருக்கிறதையும் ஏற்றுக்கிடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் நாக்கர்ஸ் தான் பாடியை எடுத்துக்கிட்டது ஓகே அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஸ்கூலில் குக்கிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வெளியாக இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் சாகணும்னு நினைச்சப்ப தான் அந்த நாக்கர்ஸ் இன்வால்வ் ஆக வேண்டியது இருக்கு. நான் ஏதாச்சும் பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். வேணும்னே ஏதோ ஒரு பொண்ணு காலை தட்டி விட்டு மேசுகா கையில இருக்கிற கண்ணாடி உடஞ்சு அவளுக்கு அடிப்படுது. அந்த வலியை நம்ம ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் அது அவளோட லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிறதுனால ஈஸியா ஹீலிங்கும் ஆகுது. நாக்கர்ஸா இருக்கிற இன்னொரு பொண்ணு தான் அவளுக்கு ஹெல்ப் பண்றா. மேசுகாவும் நாக்கர்ஸா இருக்கிற போனாவும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்களோ நம்ம ஹீரோ பார்க்க. பறவையா ஸ்கூல் அட்டன் பண்ணா அவனுக்கு ஆப்சன்ட் தான் விழுன்னு அந்த போனாங்கிற பொண்ணு நாக்கர்ஸ் சொல்லுது. நாக்கர்ஸ் இப்ப நம்ம ஹீரோ கூட வந்து ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்கு. மியூட்டன்ஸோ ஹியூமன்ஸோ ஒன்னா இருக்க முடியுமா அப்படின்னு யோக்கி வந்து கேட்கவும் மியூட்டன்ஸா அப்படின்னு போனா கேட்கறா. நாக்கர்ஸும் ஹியூமன்ஸும் ஒன்னா இருக்கலாம், அதுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்து ஆரம்பிங்க அப்படின்னு யோக்கி கை கொடுக்குறான். அதுவும் கை கொடுக்குது. ஃபர்ஸ்ட் அதுங்க கூட பேச்சுவார்த்தை நடத்தி பீஸ்ஃபுல் அக்ரிமெண்ட்டை மேக் பண்ணணும் யோக்கி சொன்னதை நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யாருக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு கையில சும்மா ஒரு கட்டை போட்டு வைக்கிறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்து பாய் சொல்லிட்டு அந்த நாக்கர்ஸ் கிளம்புது. 6th ஜென்ரேஷன்ல இருந்த குஹாக்கு கிட்ட அவனோட கை பேச ட்ரை பண்ணியிருக்கோம். அதெல்லாம் யோக்கி படிச்சுட்டு இருக்கான். ஃபோஷியும் நானும் நாக்கர்ஸ்க்கு தெரியாம பேசிக்கிட ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ் இருக்கு அப்படின்னு யோக்கி பார்க்கும் போது தான் எக்கோ வந்து பாட் மூலியமா கம்யூனிகேட் பண்ணக்கூடியவா. அது யோக்கிக்கு ஞாபகம் வருது. இதுதான் என்னோட ஃபேவரட் ஃபுட்டு அப்படின்னு சொல்லி யோக்கி வந்துட்டு அந்த பாட்டில் மெசேஜை வைக்கிறான். இப்போ ஈக்கோ கிட்ட போயிட்டு அதை ரீட் பண்ண முடியுதான்னு பார்க்குறான். அவன் தப்பா எழுதியிருப்பான் போல. ஸோ ஈக்கோ அங்கேருந்து ஓடி போயிருந்தா. கோகோ ஃப்ரைடு சிக்கனை கொண்டு வரான். ஈக்கோ தான் எனக்கு இந்த ஃபோட்டோவை காமிச்சான்னு கோகோ சொல்கிறான். இதே தான் புரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி யோக்கிக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. அவன் அவளோட ஃபேமிலியை ஏதோ ட்ரிப்புக்காக வெளியே போகிறாங்க. இது ரொம்ப ஃபன்னாக இருக்க போது அப்படின்னு ஈசுமி சொல்லிட்டு போகுப்போ அவன் இன்னும் ஏமாத்திட்டு இருக்கா எல்லாத்தையும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இப்போ அவங்க வீட்டுக்குள்ளே போகிறான். ஈசுமியோட ஆவி கம்ப்யூட்டரில் இருக்கிறத டெலிட் பண்ண சொல்லியிருக்கோம். நம்ம ஹீரோ கதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. கம்ப்யூட்டரையே மொத்தமாக நம்ம ஹீரோ தூக்கிட்டு போய் ஆத்துக்குள்ளே போட்டுருதான். குப்பையை இப்பெல்லாம் போடக்கூடாதுன்னு யோக்கியோட தங்கச்சி வந்து திட்டுறா. நம்ம ஹீரோ டக்குன்னு அதுக்குள்ள அங்கிருந்து ஓடி போயிருந்தான். உண்மையான ஈசுமி எதுக்கு அதை தூர போட நினைச்சாங்கன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பையனை நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி டக்குன்னு அந்த இடத்துக்கு போனா எனக்கு தெரியும் நீ வருவேன்னு உன்னை கூப்பிடுறதுக்காக தான் நான் மண்டையை முட்டிக்கிட்டேன். நாக்கர்ஸ்க்கு நம்ம பிளான் தெரியக்கூடாதுன்னு தான் அதுங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாதிரி கை கொடுத்தேன். இந்த கிளே பாட்ல நான் உனக்கு ஒரு மெசேஜை வச்சிருக்கேன் அப்படின்னு யோக்கி காமிக்கல. கிளே பாட் பீப்புளா இல்லாமே இதுக்குள்ள மெசேஜ் வைக்கலாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி யோக்கி கேட்கறான். சரி நம்ம ஹீரோவா அதை ரீட் பண்ணி பார்த்தா உன்னால இதை பார்க்க முடியுதுன்னா நான் ஒரு அருமையான கிளே பாட்டை மேக் பண்ணியிருக்கேன் தான் அர்த்தம். என்னால இதை ரீட் பண்ண முடியாம இருக்கலாம், பட் மெசேஜ் என்னால கொடுக்க முடியும்ல அப்படின்னு தான் யோக்கி அதை ட்ரை பண்ணி பார்த்திருப்பான். நாக்கர்ஸ் ஹெவன்ல இருந்து எப்பவுமே நம்மள வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அதுங்களுக்கு தெரியாம நம்ம பேசுறதுக்கு தான் இந்த ஒரு சீக்ரெட்டான மெத்தட். நீ எந்த இடத்துல இருக்க நாக்கர்ஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு நினைக்கிற? ஹெவன்ல இருக்கிற நாக்கர்ஸ் நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு பூமியில இருக்கிற நாக்கர்ஸ்க்கு மெசேஜ் அனுப்புதுங்க. குஹாக்கும் இதை பத்தி மென்ஷன் பண்ணது நான் பான் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இருக்கிற நாக்கர்ஸ் எப்படி கம்யூனிகேட் பண்றதுங்கிறது தெரியாதா? நேத்து நான் அந்த மாதிரி வியர்டா நடந்துக்கிட்டேன். அதுங்க கண்களை பார்த்து தான் கம்யூனிகேஷனா யூஸ் பண்ணிக்கிச்சுங்க. நாக்கர்ஸ் கிட்ட டெலிபதி இருக்குன்னா நம்ம கிட்டயும் அதே மாதிரி ஒன்று வேணும்ல. பானோட ஆவிங்களாலேயோ டெலிபதி யூஸ் பண்ண முடியுமான்னு நான் கேட்டேன். அவங்களுக்கு அதை பத்தி தெரியல. ஸோ அந்த மெசேஜ் எர்த்துக்கு அப்பாற்பட்டது, இந்த ரூல்ஸ்குள்ளெல்லாம் அது வராது அப்படின்னு யோகி சொல்லுவோம். நீ சொல்றது எனக்கே புரியலாம் நம்ம ஹீரோ சொல்றான். நான் சொல்றது உனக்கு புரியணும்னா இதை பாரு நம்ம ஹீரோ காமிக்கிறான். நான் சொல்ற இந்த விஷயத்த நாக்கர்ஸ் கேட்க கூடாதுன்னு தான் இது மூலியமா சொல்றேன். இன்ஃபர்மேஷன் தான் ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன். அப்பதான் நான் யோசிச்சு பார்த்தேன் ஒன்ன டிஃபீட் பண்றதுக்கு என்ன தேவை. நாக்கர்ஸோட கோலே அதுங்க சோல்ஸ் எல்லாத்தையும் பாரடைஸ்க்கு கொண்டு போகிறது. ஹியூமன் பாடிஸ்குள்ள சோல் எல்லாம் ட்ராப் ஆயிருக்கு, அதை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுங்க நினைக்குது. ஸோ நீ அதுங்களோட எதிரி. நீ இங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் அதுங்க பிளான அதுங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிச்சுங்க. அதுக்கு தான் அதுங்க ஃபர்ஸ்ட் ஒன்ன கொல்ல பிளான் போட்டுச்சு. ஆனா நீ ஒரு இம்மார்டல், சோ ஒன்னு அதுங்களால கொல்ல முடியல. அந்த ஃபேக்கான மெமரியும் உன்னோட பாடியை அதுக்காக திருடிட்டு போகணும்னு நினைக்கிற. ஒருவேளை நான் நாக்கரா இருந்தா ஒன்னு என்னால கொல்ல முடியலன்னா ஒன்ன கிரியேட் பண்ணவங்களை கொல்லணும்னு நினைப்பேன். இல்ல உன்னை கிரியேட் பண்ணவங்க கிட்ட கேட்டு உன்னை கொல்ற மெத்தட தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு யோகி அந்த மெசேஜ்ல சொல்றான். சாட்டரோ வெயிட் பண்ணு, ஒன்னா போலாம் அப்படின்னு அந்த டீச்சர் கோப்படுறா. பசங்க எல்லாம் இடிய பார்த்து பயப்படுறாங்க. சாட்டரோ நீ பயப்படலையா டீச்சர் கேட்டா நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பிளாக் திங் சொல்றான். இடியோட சத்தத்தை கேட்டு பிளாக் திங்கும் பயப்பட ஆரம்பிக்கவோ டக்குன்னு டீச்சர் போய் அவனை கட்டி பிடிச்சிக்கிறா. இப்போ ஃபோனா அப்படிங்கிற அந்த நாக்கர்ஸ் வந்து வெளியே போகுது. அவளோட தங்கச்சி வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி வெளியே போகும்போது ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லவும் மற்றவங்களும் சொல்லி விடுறாங்க. தேவையான அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் அவள் கடையில் போய் வாங்கி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்த வேலையை முடிப்போம் அப்படின்னு சொல்லி அவள் யோசிக்கிறா. பார்த்தா சாட்டரும் இருக்கிற அந்த ஆர்ஃபனேஜுக்கு தான் அவள் போயிருக்கா. ஹயசேவோட அந்த வெப்பன் எடுக்கும்போது நம்ம ஹீரோ அவளை தடுக்கிறான். நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறான் அப்படின்னு பார்த்துமே கூட அவள் பட்ட அசால்ட்டா அந்த வேரை கட் பண்ணிட்டு அங்கே இருக்கிற சின்ன பையனை ஹாஸ்டேஜா பிடிச்சி வைக்கிறா. மெமரி நாக்கர் மாதிரியே நீயும் அப்படின்னா ஒரு மான்ஸ்டர் தானே நம்ம ஹீரோ கேட்கறான். அந்த சின்ன பையனை சேஃபாவா அந்த இடத்துல வச்சுட்டு டக்குன்னு அந்த இடத்துல இருந்து போயிட்டு சாட்டருவை கண்டுபிடிக்க
முடிக்க போறா. நம்ம ஹீரோ ஜன்னல் வழியா உள்ள வந்து தம்பி உனக்கு எதுவாகலன்னு கேட்டா எதுவாகல நம்ம சொல்றான். பார்த்தா அந்த குட்டி பையன் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். அவனும் நாக்கர்ஸ் மாதிரி தான் தெரியுது. பிளாக் ஒன்ன கொல்லலாம் அப்படின்னு சொல்லி போனா அவனோட ரூமுக்கு போறான். டைமிங்ல பார்த்தா சாட்டரோ டயத்தையே ஸ்டாப் பண்ணிட்டான். அந்த வெப்பனைய பிளாக் திங்க ஒரு கிரீச்சரா மாத்தி அவ கையில கொடுக்குது. அதுக்கு உயிரும் இருக்குது. வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லி அவளை அவன் ஒரு பூவா மாத்திருந்தான். அதுக்கு உள்ள இருந்த நாக்கர்ஸை மட்டும் தனியா அவரை பிரிச்செடுத்து தீய வச்சு அதை கொண்டுட்டு டீச்சர் அந்த இடத்துக்கு வரவும் மிஸ் உங்களுக்காக தான் இது அப்படின்னு சொல்லி ஃப்ளவரை கொடுக்குறான். பிளாக் ஒன் உங்களுக்கு எதுவும் ஆகலையே நம்ம ஹீரோ வந்து நிக்கவும் நீங்க வருவேன்னு தெரியும் சாட்டரோ சொல்றா. பார்த்தா அந்த குட்டி பையன் பாய்சன் நீடில் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை மயங்க வச்சிருக்கான். நம்ம ஹீரோ டக்குன்னு வேற பாடிக்குள்ள டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு அந்த பையனை மயங்க வச்சிருந்தான். அந்த குட்டி பையனும் நாக்கர்ஸா இருப்பான்னு நான் எதிர்பார்க்கல. சரி போனா எங்க போனா நம்ம ஹீரோ கேட்டா அந்த நாக்கர்ஸை நான் எரிச்சு கொண்டுட்டேன் அப்படின்னு பிளாக் ஒன் சொல்றாரு. ஃப்ளவரா மாத்தி எரிச்சிட்டீங்களா? அப்படி கூட உங்களால பண்ண முடியுமா? அப்ப என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்களா அந்த நாக்கர்ஸை உங்களால டிஃபீட் பண்ண முடியும்ல நம்ம ஹீரோ கேட்டா. முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுக்கு மேலேயோ பொறுமையா இருக்க கூடாது, வாங்க ஹியூமன்ஸை காப்பாத்துவோம் நாக்கர்ஸை கொல்லுவோம் நம்ம ஹீரோ எடுத்துட்டு போனா சாட்டர் திரும்ப அந்த புள்ளி பற்றியான அந்த டீச்சரை அடிச்சு போடுறா. சுமிக்கா இங்க ஹெல்ப் தேவை அப்படின்னு சொல்லி அந்த பையன் கூப்பிடுறான். ஹீரோ தான் இவனை மயங்க வச்சிருப்பான். அந்த பையனுக்கு என்னாச்சும் டீச்சர் பாக்குறாங்க. இந்த கேப்ல சாட்டருவை கூட்டிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்துருந்தா. பையன் கிட்ட நாக்கர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல நம்ம ஹீரோ கிட்ட. தெரியும்னு சொல்லுவான். அப்புறம் அதை டேக் கேர் பண்ணலான்னு கேட்டா அந்த நாக்கர்ஸ் அவ பாடி கூட ஃபுல்லா மர்ஜ் ஆயிருச்சு. அதை நம்ம கொண்டுட்டா அந்த பொண்ணே இறந்து போன மாதிரி. அந்த வெசல்குள்ள ஃபில் பண்றதுக்கு சோல் இல்ல. அந்த பொண்ணு சீரியஸா உடம்பு சரியில்லாம இருந்தா. அவ ஹார்ட் நின்று போனதுக்கு அப்புறம் தான் நாக்கர்ஸ் அவ பாடிக்குள்ள வந்து அவ உயிர் தழுந்தா. அவ உயிரோட வந்ததுன்னு நினைச்சு அவளோட சிஸ்டர்ஸோ சிப்ளிங்ஸோ ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க. அவங்க கஷ்டப்படுறத பார்க்க எனக்கு வெறுப்போ இல்லன்னு பிளாக் ஒன் சொல்லுவான். ஆனா நாக்கர்ஸ் நம்ம ஹீரோ சொல்ல வரவும் ஈவன் நான் எல்லா நாக்கர்ஸையும் கொண்டாலும் கண்டிப்பா நீ திருப்தி அடைய மாட்ட. ஒவ்வொரு சோலுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கு. இன்னும் 200-300 வருஷம் ட்ரை பண்ணி அதுங்களை கொல்ல போறா. நீ திரும்ப வீட்டுக்கு போக மாட்டாவா, ரோட்ஸ் உட்காந்து பரப்புவ. இந்த 400 வருஷத்துல உனக்கு பிடிச்ச ஹியூமன்ஸ் எல்லாம் இறந்து போயிருவாங்க. இன்னும் 3 வருஷத்துல நானும் நார்மல் ஹியூமன் ஆயிருவேன். சோ ஒரு 80 வருஷத்துல நானுமே இறந்து போயிருவேன் பிளாக் ஒன் சொல்லுவான். அதுங்க இஷ்டத்துக்கு மத்தவங்களை கொல்றது தப்பு இல்லையா நம்ம ஹீரோ கேட்டா. நீ மட்டும் என்ன டிஃபரெண்டா, இறந்து போனவங்களோட பாடி உருவத்தை தானே நீ எடுத்துக்கிறேன்னு கேட்டா. அவங்க கூட நான் ஃப்ரெண்ட்ஸா இருந்தேன், இறந்ததுக்கு அப்புறம் தானே நான் எடுக்கிறேன்னு சொல்லவும் சாக நினைக்கிறவங்க பாடியை தானே நாக்கர்ஸோ எடுக்குதுன்னு பிளாக் ஒன் கேட்கிறாரு. பையன் சாகிறதுக்கு முன்னாடி அவன் என்ன ஞாபகம் வச்சுக்கிட சொன்னா அதான் சொல்லவும் இப்படின்னு நீ 1000 எக்ஸ்கியூஸ் கொடுக்கலாம், நான் அவனை தடுக்க போறது கிடையாது, உன் விருப்பப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சாட்டரோ கிளம்புறான். இவனுக்கு எதனாதான் ஆச்சு, இவன் ஹெல்ப் பண்ணலன்னா நானே இதை தனியா பண்ணிக்கிடுவேன் நம்ம ஹீரோ பார்த்தா பான் அங்க வந்து நிக்கிறான். நான் அதுவும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு பான் கேட்கறான். நான் புதுசா ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். போனா அப்படிங்கிற அந்த நாக்காசை காமிக்கிறாங்க. எனர்ஜி ட்ரிங்க் வாங்க மறந்துட்டல நம்ம தம்பி திட்டுறா. இந்த போனா மத்தவங்க கூட போய் நார்மலா பேசுவோம், மத்தவங்க ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நாக்கர் சாகணும் அப்படிங்கிறவங்களோட பாடியை எடுத்துக்கிட்டு அதை அந்த பாடியில வாழ ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோ கிட்டத்தட்ட அதே தான் பண்றான். ஸோ அதனாலதான் பிளாக் ஒண்ணுமே நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாரு. எது தப்பு எது சரி அப்படிங்கிறதே தெரியல. பட் கதை இனிதான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.